அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமொழியும் நாமும் என்ற தொடரில் ரமதானுக்கு பின்னால் உங்களை சந்திக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னாங்க, லா ஹசத இல்லா ஃபி இஸ்னைன், இரண்டு பேர் விஷயத்தில் பொறாமை என்பது கிடையாது. அதில் முதல் மனிதர் திருக்குர்ஆனை கற்கின்றார், அதை ஓதுகின்றார் இரவிலும் பகலிலும். இந்த மனிதரை பார்த்து ஒரு மனிதர் ஆசைப்படலாம், அது பொறாமை என்பது கிடையாது. இரண்டாவது மனிதர், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை வழங்கியிருக்கின்றான், அந்த செல்வத்தை இரவிலும் பகலிலும் இயலாதவர்களுக்கு வாரி வழங்குகின்றார். இந்த மனிதரை பார்த்தும் ஆசைப்படலாம், இது பொறாமை ஆகாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த ரெண்டு பேர் விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மனிதன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது என்று நாம் பல ஹதீஸுகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் விதிவிலக்கு. ஒரு மனிதர் அடுத்தவர்களுக்கு முடிந்தவரை குர்ஆனை அவர் கற்றது மட்டுமல்லாமல் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் என்றால், அதே போல நாமும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையும் ஆர்வமும் வரலாம். இது பொறாமை என்ற பட்டியலில் வராது. அதுபோலத்தான் ஒரு செல்வந்தர் அவரால் முடிந்தவரை ஏழைகளுக்கு செலவு செய்கிறப்ப நாம் அதே போன்று ஆசைப்படலாம், நாமும் இதே போல கொடுக்கணும், இயலாதவருக்கு நம்மால் முடிந்தவரை கொடுக்கலாம் என்று அவரை போன்று நாமும் ஆசைப்படலாம். இது பொறாமை என்ற பட்டியலில் வராது. எனவே நாம் அதிகமாக மார்க்க ஞானம் உள்ள அந்த குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதே போல நமக்கு கிடைக்கப்பட்ட நம்மால் பெற்றுக்கொண்ட அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவுவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.